அனைவருக்கும் வணக்கம். தமிழ் கேஎஸ்ஆர் சேனல் இன்றைய பதிவு 9ஆம் வகுப்பு தமிழ் பாடத்துக்குரிய கற்பவை கற்ற பின் பகுதியில் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். எனக்கு இயல் 7 காட்சியை கண்டு கவினுரை எழுதுக என்று சொல்லக்கூடிய பகுதிக்குரிய கவிதை. அடுத்தது கருத்துக்களை தொடர்களை எழுதுக அப்படின்னு சொன்னால் உரைநடை வடிவில் எழுதணும். கவிதையாக எழுதுனா இது போன்று எழுதணும். கவிதை. புவியை போற்று. புதிய பாரதம் மலரட்டும், புதிய பாரதம் மலரட்டும், இறங்கு புன்னகை பூக்கள் மணக்கட்டும், இங்கு புன்னகை பூக்கள் மணக்கட்டும், மரங்கள் சேர்ந்தால் காடாகும், மலர்கள் சேர்ந்தால் மாலையாகும், மரங்கள் சேர்ந்தால் காடாகும், மலர்கள் சேர்ந்தால் மாலையாகும், மேகங்கள் சேர்ந்தால் மழையாகும், மழைத்துளிகள் சேர்ந்தால் நீர்வளம் ஆகும், மேகங்கள் சேர்ந்தால் மழையாகும், மழை துளிகள் சேர்ந்தால் நீர் வளமாகும். பறவைகளின் ஒற்றுமையைப் பார், பறவைகளின் ஒற்றுமையைப் பார், எறும்புகளின் அணிவரிசையைப் பார், பறவைகளின் ஒற்றுமையைப் பார், எறும்புகளின் அணிவரிசையைப் பார். பொய்மை புரட்டு ஓடட்டும், இங்கு வாய்மை வேள்வி சிறக்கட்டும், பொய்மை புரட்டு ஓடட்டும், இங்கு வாய்மை வேள்வி சிறக்கட்டும், எதிலும் புதுமை தோன்றட்டும், இங்கு எல்லோரும் வாழ வேண்டட்டும், எதிலும் புதுமை தோன்றட்டும், இங்கு எல்லோரும் வாழ வேண்டட்டும். இதுக்குரிய படம். அதில் கருத்துக்களாக தொடர்களாக எழுதும் பொழுது தமிழ்நாட்டின் மாநில மரமான பனை மரங்கள் நிற்க வரையாடும் மரகத புறாவும் அழகு சேர்க்கின்றன. 2வது கருத்து, தமிழர் திருநாளாம் பொங்கலின் அடையாளமாக பொங்கல் பானையும் இரு மருங்கில் கரும்புகளும் நிற்கின்றன. சூரியனை கண்ட தாமரை வெட்கத்தால் சிவந்துவிட்டது. தாமரை கண்ட பெண் உவகையில் நடனம் ஆடுகிறாள். தேசப்பற்றை உணர்த்த ஒருவன் தேசிய கொடியை ஏந்தியபடி செல்கிறான். இறை வழிபாட்டை உணர்த்தும் கோவில் கோபுரம், இவையெல்லாம் நம் பண்பாட்டின் உறைவிடமாகும் என்று இந்த படத்திற்குரிய தொடர்கள் 5 தொடர்கள். இந்த பகுதியை பாருங்கள். நன்றி, வணக்கம்.